நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா வந்து நம்ம ராஜேஷோட அம்மாவையும், கண்மணியும் கதற விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மல்லிகைப்பூவும் அல்வாவும் வந்து எல்லா பொண்ணுக்கும் பிடிக்கும்டா, வாங்கி குட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி அத்தா இருக்கட்டும், நான் வந்து நாளைக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நாளைக்கெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம், நீ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சேலை முந்தானை இருக்கும்ல, அதுக்குள்ளே இருந்து எடுக்காங்க மல்லிகைப்பூவையும் அல்வாவையும். அத்தா என்னத்தை எல்லாத்தையும் ரெடிமேடாக வச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் உனக்கு அதெல்லாம் சொல்லி தருவாங்களா, போடா உள்ளே போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வைக்காங்க. நம்ம மாறன் வந்து யோசிச்சுக்கிட்டே வராங்க, ஐயையோ இனிமேல் போய் இவ்வளோ வேலை இன்னும் சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே கையில் என்ன, எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஏய் என்னடி எதுக்கு எடுத்தாலும் என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல சரியா, எங்கள் அத்தை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகுது, நான் வேண்டான்னு சொன்னேன், அவங்க தான் வாங்கிட்டு போகிறேன், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்காங்க, சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி நடிச்சுக்கிறோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிந்தா மல்லிகைப்பூ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்லிடுறாங்க. சரி அல்வாவாது எடுத்து சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி இருந்து கேட்காங்க. எனக்கு அல்வாவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வீரா சொல்கிறாங்க. அப்பாடா நல்லது, நீ கூட அல்வா வேணும்னு சொல்லிடுவியோ நான் பயந்துட்டேன், ஏன்னா அல்வா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், அல்வா வந்து நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், சோலோ பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவேன், இப்போ பாரு அல்வாவை எப்படி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்வா ஒரு வாய் சாப்பிட்றாங்க. ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மல்லிகைப்பூ எடுக்காங்க. எவன் அது எதுக்கு இவன் மல்லிகைப்பூலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு ஒரு கையில் கெட்டுற மாதிரி கொஞ்சத்தை வெட்டிட்டு கையில் கெட்டிக்கிறாங்க. கையில் கட்டிட்டு இந்த மல்லிகைப்பூவை மோந்து பார்த்துக்கிட்டு அல்வாவை சாப்பிட்டு அடடா எவ்வளோ அமிர்தமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாறனை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி சரி இந்தாடி பூவையாவது பெட்டில் போட்டுட்டு ஒரு மாதிரி கசங்கின மாதிரி காட்டு, அப்போ தான் வந்து அத்தை வந்து நம்புவாங்க சரியா, அப்போ தான் நம்மளால் நடிக்க முடியும், இல்லைன்னா நம்ம நடிக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போகிறாங்க. சரி நம்மளும் மல்லிகைப்பூ கொஞ்சம் கீழே போட்டு படுப்போம், ரொம்ப நாள் ஆசை மல்லிகைப்பூலலாம் தூங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூவெல்லாம் பிச்சு போட்டு அவங்களுக்குள்ள படுத்து எழுந்திரிச்சிடுறாங்க. இருந்தாலும் மல்லிகைப்பூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. காலையில் விடிஞ்ச உடனேயும் பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, வீரா எடுத்து மல்லிகைப்பூலாம் பெட்டில் போட்டு அவங்க அப்படியே கசக்கி போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்காங்க. நீ நைட்டு என்ன பண்ணி அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சந்தேகம் வரக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூலாம் பிச்சு போடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு வேறு இவங்க ஃபஸ்ட் நைட் எதுவும் கொண்டாடிட்டாங்களா, சந்தோஷமாக இருக்காங்களான்னு செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம வீரா வந்து நார்மலாக தான் திறந்துட்டு வராங்க. வெளியில் கண்மணியை பார்த்தோன்னே சீனை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எப்பப்பா என்னதான் இருந்தாலும் இந்த மாறன் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப மோசம்ப்பா இந்த மாறன் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம மாறன் வந்து நைட்டே வந்து மல்லிகைப்பூ தான் கையில் கட்டிக்கிட்டு இருந்தார்ல, அவர் கையில் மல்லிகைப்பூ கட்டிகிட்டே அப்படியே வெளியில் வராரு. அதை பார்த்தோன்னே கண்மணிக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. ஐயோ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ அப்படியே மறைச்சி வச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துலேருந்து மாறன் போயிடுறாங்க. ஐயோ இவங்க 2 பேர் வந்து நிஜமாகவே சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க போலயே, இப்போ என்ன பண்ணுறது, இதை கன்ஃபார்ம் பண்ணணுமே சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே வராங்க. பார்த்தா அங்கங்கே மல்லிகைப்பூ கொட்டி கிடக்கு, பெட்டிலெல்லாம் மல்லிகைப்பூ கசங்கி கிடக்கு. ஐயோ இவங்க உண்மையே வந்து சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையிலே இருக்காங்க. அடுத்து விறுவிறுன்னு நம்ம ராஜேஷோட அம்மா கூட வந்து ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அத்தை உங்கள் பேச்சை கேட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போய் என்னை தான் அவமானப்பட்டதான் மிச்சம், அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அவங்கள பிரிக்கணுமே ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருடி அவங்களுக்கு பெரிய ஆப்பா வைப்போம் அப்படின்னு ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க. அத்தை பெரிய ஆப்பா வைக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது, கூட இருக்கிறது வந்து என் தங்கச்சிக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம செய்யணும் சரியா, என் தங்கச்சிக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஆனால் அவங்க 2 பேரும் பிரியணும், ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி விருடி ஜோசியத்தை வச்சு நம்ம பிரிச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜோசியத்தை வச்சு எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, உங்கள் மாமனார் வந்து நல்லா சாமி கும்பிடுவார்ல, கண்டிப்பாக ஜோசியத்தில் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார், நம்ம சொல்கிற மாதிரி செய்ய அவங்கள பிரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோன்னா மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து கடைக்கு தனியாக போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அன்னை மட்டும் தனியாக வந்திருக்காரு, அண்ணியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் அங்கே வேலை பார்ப்பாங்களா அவங்களாம் நின்றுட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா என்னையவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இல்லைண்ணே கல்யாணம் முடிச்சதுலேருந்து 2 பேர் ஜோடியாக தான் வாரீங்க ஜோடியாக தான் போகிறீங்க, என்ன ஆளவே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ணியெல்லாம் இனிமேல் வரமாட்டா, அவள் இப்போ யார், இந்த கம்பெனியோட சின்ன முதலாளி சரியா, இங்கே வந்துக்கிட்டு உங்கள் கூடலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டா சரியா, அவள் இனிமேல் வந்து முதலாளி, வீட்டிலே இருந்துட்டு எல்லாம் பார்த்துக்குருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போகிறாங்க. உடனே அண்ணனுக்குள்ளே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டை போல், அதை வந்து அண்ணன் வந்து எப்படி சமாளிக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து கேட்டுருது நம்ம மாறனோட காதுக்கு, டேய் புறணி பேசாமல் போய் வேலையை பாருங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள வந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம கீழே ராஜேஷோட அம்மாவும் கண்மணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வீரா வந்து மேலேருந்து தனியாக நடந்து வராங்க. அந்த உடனே வந்து ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, பாத்தியாடி தனியாக
தனியாக நடந்து வரா, 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கும் போல், அதான் பிரிஞ்சுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருங்க அத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து வீரா வந்து வராங்க. வந்தவொடனே என்ன வீரா தனியாக வர அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் தனியாக வரல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, இல்லை எப்போ பார்த்தாலும் அவன் புருஷன் கூடயே வருவியே, அவனை ஆளை காணுமே, என்ன உன்னை கழட்டி விட்டு போயிட்டானா, ஒரு வாரமாக வந்து 2 பேரும் பிரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அவ்வளோதான் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் என்னை கழட்டி விட்டு போனால் உங்களுக்கு யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ராஜேஸ்வர அம்மா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அவன் காலையில் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டானே, நீ இப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நைட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சு, நாங்கள் நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் அவர் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாரு, எனக்கு உடம்பு வலி அசதியாக இருந்துச்சு, அதனால் லேட்டாக கிளம்பி போகிறேன், இதில் என்ன இருக்குது, என்னத்த உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் பெரியவங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுது, அமைதியாகவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 2 பேர்த்துக்கு ஒன்றும் பிரிவெல்லாம் வரல, இப்போ ஜஸ்ட்டு முன்னாடி போயிருக்காரு அவ்வளோதான், சாயங்காலம் வரும்போது பாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக வர்றோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல நாங்கள் போயிட்டு வரேன் அத்தை, போயிட்டு வரேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள 2 கோவப்படுத்திட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.